உங்களுக்கு தெரியுமா தனிமையை எப்படி தழுவுவது என்று? எல்லோரும் உங்களுடன் பாதையில் நடக்க முடியாது என்பதை நீங்கள் உணரும் ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் பார்வை, உங்கள் கனவுகள் அல்லது உங்கள் அழைப்பை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த மாற்றப் பருவங்கள் நீங்கள் தனியாக எழும் பருவங்களாக இருக்கும். இது தனிமை அல்ல, இது சுய கண்டுபிடிப்பு. தனியாக இருப்பது உங்கள் வாழ்க்கை காலியாக உள்ளது என்று அர்த்தமல்ல. உண்மையில் இது முற்றிலும் எதிர்மாறாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுக்காகவே இருக்க வேண்டிய விஷயங்களால் நிரப்பத் தொடங்கும் பருவமாக இது இருக்கலாம். மற்றவர்களின் குரல்களால் நீங்கள் தொடர்ந்து சூழப்படாத போது உங்களுக்குள் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த குரலை கேட்கத் தொடங்குவீர்கள். எப்போதும் இருந்த அந்த குரல், நீங்கள் உண்மையிலேயே என்ன விரும்புகிறீர்கள், நீங்கள் உண்மையிலேயே என்ன நம்புகிறீர்கள், நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை நோக்கி உங்களை வழிநடத்தும். பெரும்பாலான மக்கள் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறார்கள், ஏனெனில் அது அவர்கள் தனிமையாக இருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தனிமை என்பது மக்கள் இல்லாதது பற்றியது அல்ல, இது இணைப்பு இல்லாதது பற்றியது. உங்களுக்கு இருக்கும் மிக முக்கியமான தொடர்பு உங்களுடன் இருக்கும் தொடர்பு. நீங்கள் யார் என்பதை ஆழமாக இணைக்க கற்றுக்கொள்ளும்போது தனிமை என்பது ஓடிப்போக வேண்டிய ஒன்றல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள். அது ஒரு அரவணைப்பு. வெளி உலகத்திற்காக செயல்படுவதற்கான அழுத்தமில்லாமல் நீங்கள் ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் உங்களை மீண்டும் கண்டறியவும் கூடிய பாதுகாப்பான இடமாக மாறும். நிலையான சகவாசத்தின் சத்தம் மற்றும் கவனச்சிதறலில் இருந்து நீங்கள் விலகிச் செல்லும்போது வாழ்க்கையின் நுட்பமான அழகை நீங்கள் கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். காலையில் சூரிய ஒளி உங்கள் தோலில் எப்படி உணர்கிறது, அல்லது உங்கள் மனம் சுதந்திரமாக அலைந்து திரியும் போது உங்களுக்கு பிடித்த பானத்தை பருகுவதன் அமைதியான மகிழ்ச்சியை நீங்கள் பாராட்டத் தொடங்குகிறீர்கள். வேறொருவரின் வேகத்தை தொடர நீங்கள் அவசரப்படாத போது காற்று எவ்வளவு அமைதியாக உணர்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தனியாக இருப்பது உங்களை சுமையாக கொண்டிருப்பதை நீங்கள் உணராத விஷயங்களிலிருந்து குணமடைய உங்களுக்கு இடமளிக்கிறது. மற்றவர்களின் கருத்துக்களின் தொடர்ச்சியான உள்ளீடு இல்லாமல் இறுதியாக உங்கள் சொந்த தேவைகளை கேட்கலாம். உங்கள் உணர்வுகளுடன் நீங்கள் உட்காரலாம், உங்கள் அச்சங்களை எதிர்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் எப்போதும் அளித்த இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு அன்பான நண்பரைப் போலவே நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். தனிமையில் வளரும் ஒரு சிறப்பு வகையான வலிமை உள்ளது. நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான ஊக்கத்தின் சொந்த ஆதாரமாக மாறுகிறீர்கள். மற்றவர்களிடமிருந்து நிலையான சரிபார்ப்பை தேடுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த உள்வளங்களை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்கிறீர்கள். இது மக்களால் சூழப்பட்டிருப்பதால் ஒருபோதும் முடியாத வழிகளில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கையை பிடிக்க யாரும் தேவையில்லாமல் நீங்கள் முடிவுகளை எடுக்கவும் பிரச்சினைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கவும் முடியும் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இது ஆணவம் அல்ல, இது சுயசார்பு. தனியாக நேரத்தை செலவிடுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கும் ஆற்றலை பற்றிய உங்கள் விழிப்புணர்வையும் கூர்மைப்படுத்துகிறது. தனிமையாக இருப்பதை தவிர்ப்பதற்காக மக்களை துரத்துவதை நிறுத்துகிறீர்கள். மாறாக உங்களை உண்மையிலேயே மதிக்கும் மற்றும் மதிக்கும் நபர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது உங்களை மதிக்கிறீர்கள். நீங்கள் இனி இணைப்புக்காக ஆசைப்படாத போது நீங்கள் உருவாக்கும் தொடர்புகள் ஆரோக்கியமானதாகவும் ஆழமானதாகவும் உங்கள் உண்மையான சுயத்துடன் ஒத்துப்போகும்.
தனிமை என்பது வெறுமை என்று அர்த்தமல்ல, ஏனென்றால் உங்கள் மதிப்பு உங்களைச் சுற்றியுள்ள எத்தனை பேரால் அளவிடப்படுவதில்லை. இது உங்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவின் தரத்தால் அளவிடப்படுகிறது. உங்களை ஊக்குவிக்கும் அனுபவங்களாலும், உங்களை சவால் செய்யும் இலக்குகளாலும், மகிழ்ச்சியை தரும் பொழுதுபோக்குகளாலும், உங்களுக்கு நுண்ணறிவை தரும் அமைதியான பிரதிபலிப்பு தருணங்களாலும் உங்கள் சொந்த வாழ்க்கையை நிரப்ப முடியும். நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையின் சிற்பியாக மாறுகிறீர்கள். இதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சொந்த இடத்தை நிரப்ப நீங்கள் போதுமானவர் என்பதை நீங்கள் உணருகிறீர்கள். தொடர்ந்து துணையை தேடாமல் உங்கள் பாதையில் நடக்க தேர்வு செய்யும்போது, உங்கள் பார்வைக்கு ஒத்துப்போகாத எவருக்கும் அல்லது எதற்கும் நீங்கள் இணங்காத அளவுக்கு உங்களை மதிக்கிறீர்கள் என்ற செய்தியை அனுப்புகிறீர்கள். இந்த அமைதியான நம்பிக்கை காந்தமானது. இது உங்களை மதிக்கும், நீங்கள் யார் என்பதற்காக உங்களை பாராட்டும் அதே திசையில் நடக்கும் மக்களை ஈர்க்கிறது. உங்களை உண்மையிலேயே ஆதரிக்கும் நபர்களை அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஆணவத்தால் அல்ல, சுயமரியாதையால் தேர்ந்தெடுக்கும் குணம் கொண்டவராக மாறுகிறீர்கள். பின்வரும் உறுதிமொழிகளைச் சொல்லுங்கள். எனது சொந்த தனிமையில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நான் தன்னம்பிக்கையுடனும் சொந்தமாக விஷயங்களைச் செய்வதில் சௌகரியமாகவும் இருக்கிறேன். நான் எனது சொந்த சகவாசத்தை அனுபவிக்கிறேன், மேலும் இந்த நேரத்தை என்னுடன் மீண்டும் இணைவதற்கு பயன்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செயல்பாட்டில் நான் பணியாற்ற விரும்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள் உங்களுக்கு என்றென்றும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும்.